தெரியுதான்னு பாரு. மெல்ல குனிந்து ஜன்னல் வழியே முத்துக்குமார் பார்த்துவிட்டு தலையாட்டினான். ஆமா, தெரியுது சார். அங்க போ. ஒரு மேஃப்ளவர் ட்ரீ இருக்கும். அதுக்கு பக்கத்துல மணி பிளான்ட் செடி இருக்கும். அந்த செடியில உனக்கு 25,000 பறிச்சுக்கிட்டு எனக்கும் அப்படியே ஒரு 50,000 ரூபாவ பறிச்சுக்கிட்டு வா. முத்துக்குமார் அதிர்ந்து போனவனாய் கலியமூர்த்தியை பார்த்தான். என்ன சார் இப்படி சொல்றீங்க? பின்ன எப்படி சொல்றது? உனக்கும் பணம் வேணும், எனக்கும் பணம் வேணும். அந்த செடியில தானே பணம் காய்க்குது. கலியமூர்த்தி பேச பேச மனசுக்குள் கோபம் கொந்தளித்தாலும் அதை அடக்கிக் கொண்டு பேசினான் முத்துக்குமார். சார், அம்மாவுக்கு உடம்பு முடியல. அதுதான் பணம் கேட்டேன். ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துருங்க சார். பின்னாடி நான் உங்க டிவி சீரியல்ல நடிக்கும்போது கழிச்சுக்கலாம். நீ சொல்றது சரிதான் முத்துக்குமார். ஆனா இப்ப குடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் வேணுமே. நானே வெளிய பணம் வாங்கி டிவி சீரியல பண்ணிட்டு இருக்கேன். டிஆர்பி ரேட்டிங் வேற கீழே போயிட்டு இருக்கு. ஸ்பான்சர் எடுத்தவன் ஒழுங்கா பணம் தர மாட்டேங்கிறான். ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் ஷெட்யூல் முடியும் போது எல்லாருக்கும் சம்பளம் செட்டில் பண்ணி ஆகணும். நானே 1000க்கும் 2000க்கும் திணறிட்டு இருக்கும்போது நீ இப்படி தடாலடியா வந்து நின்னு 25,000 ரூபாய் வேணும்னு கேட்டா எப்படி? சாரி சார், நான் வேற பக்கம் பார்த்து ஏற்பாடு பண்ணிக்கிறேன். இது புத்திசாலித்தனம். முத்துக்குமார் வெளியே வந்தான். ஷூட்டிங் ஸ்பாட் காலியாகிக் கொண்டிருந்தது. அடிவயிற்றில் ஒரு பயம் உற்பத்தியாகி ஒரு கல்லைப் போல் கனத்தது. எப்படி பணத்தை சரி பண்ண போறேன்? யோசித்துக்கொண்டே மெல்ல நடை போட்டவன் ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே இருந்த சிமெண்ட் திட்டில் போய் உட்கார்ந்தான். அதே வினாடி முத்துக்குமாரின் செல்போன் டயல் டோனை வெளியிட்டது. எடுத்து யார் என்று பார்த்தான். நண்பன் ராகவன். உற்சாகமாய் குரல் கொடுத்தான். என்னடா மச்சி, எப்படி இருக்க? சூப்பரா இருக்க. சொல்லும்போதே குரலில் ஒரு சோகம் தெரியுதே. அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல ராகவா. டே, உன்ன எனக்கு தெரியாதா? 2 நாளைக்கு முன்னாடி உன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அம்மாவுக்கு ஏதோ உடம்பு முடியலன்னு சொன்ன. ஆமா, அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? என்னடா பேச்சையே காணோம்? அ அது ராகவா, அம்மாவுக்கு ஒரு ஆபரேஷனை உடனடியா பண்ணணும்னு டாக்டர் சொன்னதா என்னோட சிஸ்டர் மல்லிகா ஃபோன் பண்ணியிருந்தா. அத கேட்டதிலிருந்து மனசே சரியில்ல. ஆபரேஷன் பண்ணிட வேண்டியது தானே? பணம் வேண்டாமா? உடனடியா புரட்ட முடியாத அளவுக்கு கொஞ்சம் பெரிய அமௌண்ட். பெரிய அமௌண்ட்னா 25,000. நான் தரேன். முத்துக்குமார் லேசாய் மூச்சு திணறினான். என்னது? நீ தரையா? எப்படிடா? இந்த பாரு மச்சி, நான் கால் டாக்ஸி டிரைவர் தான். இருந்தாலும் கடந்த 2 வருஷ காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை மிச்சம் பண்ணி ஒரு 30,000 ரூபாய் வரைக்கும் சேர்த்திருக்கேன். அந்த பணத்தை என்னோட டாக்ஸி ஓனர் அண்ணாச்சி கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். நான் அவருக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிடுறேன். நீ போய் பணத்தை வாங்கிட்டு உடனடியா ஊருக்கு கிளம்பு. ராகவா, நீ நிஜமாதான் சொல்றியா? இதுல பொய் சொல்ல என்னடா இருக்கு? நான் இப்போ பெங்களூர்ல ஒரு பேசஞ்சரோட இருக்கேன். சென்னை திரும்ப எப்படியும் 3 நாள் ஆயிடும். நான் இப்பவே என்னோட ஓனருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன். ராகவா, ரொம்ப தேங்க்ஸ்.